இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் லட்சுமி. அதுக்கு இதுதான் அர்த்தம். நான் மலிஷ்காவை காதலிக்கல. மலிஷ்காவோட லவ் ஒரு பிரம்ம தான். அது கலைஞ்சு போச்சு. அது பிரம்ம இல்ல, அதுதான் உண்மை. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. நான் சொல்ற விஷயத்தை நீயே ஏத்துக்கோ. நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? அது உண்மை இல்லன்னு போது ஏன் அதை ஒத்துக்கணும்? இங்க பாரு லட்சுமி, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நான் உன்னதான் காதலிக்கிறேன், மலிஷ்காவை காதலிக்கலன்னு. அப்புறம் எதுக்காக நீ என்ன மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற? எதுக்காக திரும்ப திரும்ப மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்க? ஏன்னா நீ மலிஷ்காவை மட்டும் தான் லவ் பண்ற. அது எனக்கு தெரியும். நீ என்ன லவ் பண்ணவே இல்ல ரிஷி. உன்னோட கல்யாணம் மலிஷ்கா கூட தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணம் வேற எங்கேயும் நடக்க போகுது. நம்ம முன்னேறி போயாச்சு ரிஷி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, முகூர்த்த தேதியும் குறிக்க போறாங்க. நம்ம கிட்ட சுத்தமா டைமே இல்ல. உனக்காக நான் எல்லாத்தையும் மாத்துவேன். அந்த முகூர்த்தத்தையும் மாத்துவேன், அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன். இப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. உனக்காக நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நிறுத்துவேன். நிறுத்துவியா? நீ நிறுத்திட்டா எல்லாமே நின்றுமா என்ன? மலிஷ்காவோட அன்பு, அவளோட ஃபீலிங்ஸ், அவளுடைய கனவு, உன் கூட அவ வாழணுங்கிற அவளோட ஆசை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. இது எல்லாமே நின்னு போயிடணுமா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி மலிஷ்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு ரிஷி. அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ என்ன செய்வா?